யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் நேற்று 2ஆம் நாளாகவும் அமைதி வெளியில் கண்ணீர் மல்க முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காணிகளை விடுக்க கோரி நேற்றைய தினம் மயிலிட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500ற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் தமது நிலங்களிலே 3ஆம் தலைமுறையாக உரிமை கேட்டு பெற்றோருடன் பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் மயிலிட்டி, பலாலி, அன்றனிபுரம், காங்கேசன் துறை உள்ளிட்ட காணிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்களில் என பல தரப்பினரும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். 90ஆம் ஆண்டு கால பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரம் விடுவித்துள்ளன. ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் இன்று வரை காணி சொந்தக்காரர்கள் வாழ்ந்து வருகின்றனர். தற்பொழுது தமிழ் மக்களின் பலத்த ஆதரவை பெற்று அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிப்போம் என்ற வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களை கடந்த பின்னும் பெரிய அளவில் காணி விடுவிப்பில் எவ்வித நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்ணீருடன் கூறினர். பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகள் வைத்திருப்பதாக கூறுகின்ற இராணுவம் தற்போது மக்களை நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிய நிலையிலும் அவர்களின் காணிகள் விடுவிக்கப்படாமல் வைத்திருப்பது மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்தப்படுவதாகவே தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறுகிற புதிய அரசாங்கம் குறித்த போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். காணி விடுவிப்புக்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமானது 2வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மக்களின் ஆதரவு, காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மிகவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மற்றது இந்த காணி விடுவிப்புக்காக அரசியல்வாதிகள் வருகிறார்கள், போகிறார்கள். ஏதோ கேட்குற கேள்விக்கு தட்டி கழிப்பான பதிலை சொல்லிப்பட்டு போயினோம். எங்களுக்கு சரியான முறையில் சரியான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். மற்றது மயிலிட்டி சந்தியில்